அந்த லெவலில் அந்த டியூரேஷனும் ஆகும். கூட வந்து அந்த மெடிசன் உங்களுக்கு எஃபெக்ட் பண்ணி வெளியில் கொண்டு வரதுக்கு டைம் எந்த டியூரேஷன் ஆகும் அப்படி சொல்லி அக்கார்டிங் டு த டிசீஸ் கண்டிஷன் எந்த லெவலில் இருக்குது அதை பார்த்து அதுக்கு ஏற்றபடி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி 100% க்யூர் பண்ணிடுவோம். இப்போ நிறைய கேள்வி இதில் என்ன வருது சொன்னால், சார் ஒரு வாட்டி நீங்கள் க்யூர் பண்ணிடுறீங்க, ஆனால் திருப்பி இந்த டிசீஸ் உங்களுக்கு பாதிப்பு வருமா? இதான் மெயின் கேள்வி. இதை நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குறது. 100% பாதிப்பு வராது. ஆனால் சில கைட்லைன்ஸ், சில உங்களுக்கு வந்து உணவு கட்டுப்பாடில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுட் ஹேபிட்டில், ஃபுட் கண்ட்ரோலில் நீங்கள் கொண்டு வந்து நார்மல் கண்டிஷனில் கொண்டு வந்து நார்மலாக நீங்கள் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் கொண்டு போயிடணும். அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்க சொன்னான்னா எந்த பொருளில் வந்து எந்த ஃபுட்டில் வந்து டாக்ஸிசிட்டி ஹை லெவலில் இருக்குது, எந்த ஃபுட்டில் டாக்ஸிசிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அந்த ஃபுட் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படி சொல்லி நம்ம நார்மலாக வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருவோம். சார்ட் மாதிரியே கொடுத்துருவோம். இல்லை வந்து பேஷண்ட்க்கு எந்த மாதிரி ஹேபிட் இருக்குது பார்த்து கேட்டுட்டு உங்களுக்கு என்னென்ன சாப்பிட்றாங்க அந்த இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த சார்ட்டில் கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ணும், இந்த லெவலில் நீங்கள் வந்து ஃபுட் ஹேபிட்டில் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போனால் லைஃப் லாங்காக வந்து பிரச்சனையே வராது. 100% க்யூர் ஆகிடும். இப்போ யுனானி ஹெர்பல் ட்ரீட்மெண்ட்டில் டிசீசஸ் இப்போ நான் 100% க்யூர் பற்றி பேசணும். இதே மெடிசன் எடுத்தால் அதே மாதிரி உணவு கட்டுப்பாடில், ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷனில் சில ஸ்கின் டிசீசஸ்க்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அது எப்படி அப்படி சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு ஏற்றபடி எந்தெந்த ஃபுட்டில் எந்த லெவலில் டாக்ஸிசிட்டி இருக்குது அப்படி சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் இதில் ஆராய்ச்சியில். அதே மாதிரி அதுக்கு ஒரு சார்ட் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியான ஒரு உணவு கட்டுப்பாடில் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தேவையில்லை. நார்மல் கண்ட்ரோல் தான். அதில் நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டு வந்து நார்மல் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அவ்வளோ அந்த லெவலுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் பாதிப்பு வராது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சில ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்காக உங்களுக்கு கண்ட்ரோல் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது ஜஸ்ட் வாட் யூ ஹேவ் டு டேக் அண்ட் வாட் யூ ஹேவ் டு அவாய்ட், எது நீங்கள் அதிகமாக சாப்பிட்ணும், எது நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படி சொல்லி இருக்குது. அந்த லெவலில் நீங்கள் வந்து இப்போதைக்கு நம்ம சார்ட் காமிக்கிறேன் நான், நீங்கள் பாருங்கள். இது வந்து ஸ்கின்னோட சார்ட்டு. இதில் வந்து நீங்கள் நார்மலாக பார்க்க போனோன்னா ஆல்கோஹால் பிவரேஜஸ் அப்படி சொன்னான்னா, ஆல்கோஹால் உங்களுக்கு வந்து அதிக லெவல் டாக்ஸிசிட்டி உங்களுக்கு அதிகமாக சாப்பிட்டோன்னா அதிகமாக வரும் 100%. அந்த மாதிரி அந்த ஆல்கோஹால் நீங்கள் சாப்பிட வேண்டிய ஆளுங்க சொன்னோன்னா யூ ஹேவ் டு ரெடியூஸ் த இது. அப்புறமா ஸ்லோவாக நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணி லாஸ்ட்டில் உங்களுக்கு நிப்பாட்டிடணும். அந்த மாதிரி, ஏன்னா உடனே சடனாக நிப்பாட்ட முடியாது. நார்மலாக வந்து எல்லா பேஷண்ட்ஸ் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, டாக்டர் நான் நாளிலேருந்து விட்டுருவேன் அப்படி சொல்லி. ஆனால் விட முடியாது. நார்மலாக அவங்க ஹேபிட் அப்படி கல்டிவேட் பண்ணி உங்கள் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கிராஜுவலாக நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு போயிட்டு லாஸ்ட்டில் நிப்பாட்டிடலாம். அந்த மாதிரி அதே மாதிரி டைரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் அதிகமாக எடுத்தால் உங்களுக்கு வந்து பால் ப்ராடக்ட், டைரி ப்ராடக்ட்ஸ்னால் பால் சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸு, அது அதிகமாக நீங்கள் எடுத்தீங்க அப்படி சொன்னால் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஸ்கின்னில் கொஞ்சம் பாதிப்பு வரும். அதனாலே உங்களுக்கு போர்ஸ், ஆனால் உங்களுக்கு ஃபேட் அதிகமாக வந்தால் உங்களுக்கு க்ரியேட் ஆகினா நார்மலாக அந்த ஸ்கின்ல இருக்குது போர்ஸ் உங்களுக்கு இதுக்கு முன்னால் நம்ம சார்ட்டில் வந்து உங்களுக்கு நான் விளக்க சொல்லுவேன் அப்புறமா. அந்த மாதிரி அந்த போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். அந்த போர்ஸ் க்ளோஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதிகமாக டைரி ப்ராடக்ட்ஸ் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ், இப்போ வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து டிசால்வ் ஆகாத ஃபேட்ஸ், அந்த மாதிரி ஃபேட்ஸ் பொருளை நீங்கள் அதிகமாக எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்பைசஸ், பிக்கல்ஸ் அப்படி சொன்னான்னா இது வந்து உங்களுக்கு காரம் அதிகம் நீங்கள் பண்ணி சாப்பிட்டானா உங்களுக்கு ஸ்கின்க்கு பாதிப்பு வரும் நார்மலாக. அந்த மாதிரி உங்களுக்கு டாக்ஸிசிட்டி அதில் அதிகமாக இருக்கும் நார்மலாக. இதே மாதிரி இப்போ ஃப்ரூட்ஸில் ஸ்ட்ராபெரி அண்ட் மேங்கோ வந்து உங்களுக்கு இப்போ சீசனும் அந்த மாதிரி தான் இருக்குது நார்மலாக. அதெல்லாம் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கணும். மேங்கோ ஜூஸஸ், மேங்கோ அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டில் வந்து நல்லதில்லை, உங்களுக்கு ஸ்கின்னுக்காக நல்லதில்லை. அதுக்காக நீங்கள் வந்து யூ ஹேவ் டு அவாய்ட் தட் ஒன். அதே மாதிரி வந்து
இது வந்து நான் வெஜிடேரியன், இப்போது ஆட்டுக்கறி, அதே மாதிரி உங்களுக்கு பீஃப் சாப்பிடுவாங்க, நிறைய பேர் பழக்கம் இருக்கும். அதே மாதிரி நிறைய நான்வெஜ் எடுக்க ஐட்டம்ஸ், இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸஸ்ஸு, எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருள்கள், அதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். பிகாஸ் ஆஃப் இட் வில் இன்க்ரீஸ் த ஃபேட்டி கண்டென்ட்ஸு. அதான் வந்து ஃபேட் வந்து உங்களுக்கு அதிகமாக போடுற டைமில் நீங்கள் யூ ஹேவ் டு ரெடியூஸ் ஆல் திஸ் டைப் ஆஃப் கண்டென்ட்ஸ். நீங்கள் எடுத்து உங்களுக்கு அது எடுக்கக்கூடாது. அதில் உங்களுக்கு ஈவன் ஃபேட்டோ ஏறும், கூட வந்து உங்களுக்கு ஸ்கின்க்கும் நல்லது கிடையாது. இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் உங்கள் ஃபுட்டில் கொண்டு வரணும். இது வந்து சாப்பிடக்கூடாது, இதில் இப்போ எதுக்கு அதிகமாக எடுக்கணும் அப்படி சொல்லி அதிலே உங்களுக்கு இருக்குது. ஆனால் அதிகமாக எடுக்க வேண்டியது தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான உங்களுக்கு ஒரு வெப்பன் மாதிரி. அது நீங்கள் அதிகமாக எடுத்தோன்னா 100% உங்களுக்கு என்ன ஆகும், அதை இருக்குது டாக்ஸிசிட்டி வெளியில் கொண்டு வர முடியும். இது நேச்சுரலாக சொல்கிறேன் நான். இது பாருங்கள், இப்போது நார்மலாக எந்தெந்த வந்து பொருள் அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போனோன்னா, இப்போ வந்து ஃப்ரூட்ஸில் வந்து ஆப்பிள், சாலட், இந்த மாதிரி வந்து பீச்சஸ் அதெல்லாம் வந்து அதிகமாக எடுக்கணும். பப்பாயா, வாட்டர்மிலன், அப்ரிகாட், இதெல்லாம் வந்து அதிகமாக நீங்கள் வந்து உங்கள் ஃபுட்டில் ஃப்ரூட்ஸில் நீங்கள் வந்து எடுக்க வேண்டி இருக்குது. மாதெல்லாம் போனால் ஜூஸ் டெய்லி சாப்பிடணும், 2 times a day. இல்லை வந்து ஒரு வாட்டி அட்லீஸ்ட் நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை வேறு ஜூஸஸ், நான் சொன்னது ஜூஸஸ், வாட்டர்மிலனோ இல்லை கிரேப்ஸோ அப்ரிகாட், அந்த மாதிரி நீங்கள் வந்து அதிகமாக உங்களுக்கு ஜூஸஸ் கண்டென்ட் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் உங்கள் ஃபுட் ஹேபிட்டில், நார்மல் லைஃப் ஸ்டைலில் அதிகமாக பண்ணிக்க சொன்னால் வர லெவலில் உங்களுக்கு பாடி வந்து நார்மலாக ஸ்கின் டிசீஸ்க்கு ஒரு டெம்பரமெண்ட் இருக்குது. அந்த டெம்பரமெண்ட் என்ன சொன்னால் ஹாட் டெம்பரமெண்ட். அதே மாதிரி ஹாட் டெம்பரமெண்ட்டுக்கு நம்ம வந்து கோல்டு டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படி சொல்லி எடுத்தோன்னா உங்களுக்கு அந்த ஆப்போசிட் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் எப்போவுமே டெம்பரமெண்ட் பார்த்து தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி டெம்பரமெண்ட்டில் அந்த ஹார்ட் இருந்தால் நம்ம கோல்டு கொடுக்கணும், அந்த மாதிரி இருக்குது. அதான் இப்போ கோல்டு டைப் ஆஃப் நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்தோன்னா 100% உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்குது, டிசீஸ் குறையும் டெஃபினட்டாக. அதே மாதிரி யூ ஹாவ் டு டேக் 5 liters per day. யூ ஹாவ் டு மெயின்டைன் வாட்டர் 5 liters per day. ஆனால் இந்த வாட்டர் நீங்கள் எடுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படி சொன்னால், இந்த இருக்குது டாக்ஸிசிட்டி வெளியில் வரும். அந்த டாக்ஸிசிட்டி வெளியில் வர டைமில் உங்களுக்கு ரத்தத்தில் மிக்ஸ் ஆகிருக்குது டாக்ஸிசிட்டி, ரத்தத்தில் கலந்துருக்குது டாக்ஸிசிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரதுக்கு வாய்ப்பு எப்போ சொன்னால் நீங்கள் தண்ணி சாப்பிட்டா தான். தண்ணியே சாப்பிடல சரியாக உங்களுக்கு சொன்னோன்னா உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் சரியாக போகாது கிட்னியில். அந்த கிட்னியில் ஃபில்ட்ரேஷன் போகலை அப்படின்னு சொன்னால் டாக்ஸிசிட்டி வந்து வெளியில் வராது. அதே மாதிரி நீங்கள் வந்து தண்ணி வந்து அதிகமாக எடுக்கணும். ஆனால் ஒர்க் கண்டிஷன் அதில் என்ன சொன்னோன்னா, சாப்பிட்டு தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்டு அட்லீஸ்ட் 1.5 hour கழிச்சு தான் நீங்கள் தண்ணி குடிக்கணும். சாப்பிட்டு உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. ஏன்னா சாப்பிட்டு உடனே தண்ணி குடித்தா என்ன ஆகும்னா உங்களுக்கு டைஜஷன் சரியாக ஆகாது. ரெண்டாவது தண்ணி போனால் உங்களுக்கு சரியான வந்து ஃபுட் வந்து மிக்ஸ் ஆகாது. எந்த டிசீஸ் இருந்தாலும் சரி ஒரு லெவலுக்கு நீங்கள் வந்து இந்த ஃபுட் கண்ட்ரோலில், இந்த ஃபுட் ஹேபிட்டில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், கொண்டு வரலாம். ஆனால் 100% உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஒன்றும் கம்ப்ளீட் டாக்ஸிசிட்டி வெளியில் கொண்டு வந்து தான் பண்ண முடியும். அது வந்து மெடிசன் எடுத்து நம்ம யுனானி சிஸ்டம் மெடிசனில் 100% க்யூர் இருக்குது. பேஸ்ட் ஆன் த காஸ்னால் காரணம் பார்த்து எந்த லெவலில் இருக்குது அது பார்த்துட்டு அதுக்கு ஏற்றபடி டியூரேஷனில் 100% க்யூர் பண்ண முடியும். ஆனால் அப்புறமா திருப்பி வராது. இதுதான் பக்கா கன்ஃபார்ம் ட்ரீட்மெண்ட். 100% ஒரிஜினல் ட்ரீட்மெண்ட்னா சொன்னால் 10 வாட்டி வராங்க, 10 வாட்டி மருந்து கொடுக்குறாங்க, 10 வாட்டி உங்களுக்கு திருப்பி கூப்பிட்றாங்க அப்படி சொல்லி இல்லவே இல்லை. வர வாட்டி உங்களுக்கு டியூரேஷன் முடிஞ்சு சொன்னால் திருப்பி வர தேவையில்லை. யூ ஹாவ் டு மெயின்டைன் இன் யுவர் நார்மல் லைஃப் ஸ்டைல் வாட் வி அட்வைஸ்ட் ஃபார் த கிளினிக்கல் சைடு. உங்களுக்கு என்னென்ன நம்ம அட்வைஸ் பண்ணியிருக்கிறோம் அது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணனா லைஃப் லாங்காக உங்களுக்கு ஸ்கின் டிசீஸே வராது. இப்போ யுனானி ஹெர்பல் ட்ரீட்மெண்ட்டில் 100%
எப்படி க்யூர் ஆகிருக்குது சொல்லி நம்ம சில விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அது வந்து எப்படி சொன்னோன்னா பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் எப்படி வந்து நம்ம வந்து குணப்பட்ட அப்புறமா எப்படி இருக்குது, அதுக்கு முன்னால் வந்து கேசஸ் எப்படி வந்து சொல்லி சில பிக்சர்ஸ் எல்லாம் நம்மள்ட்ட வச்சுருக்கிறோம். நம்ம இது எப்படி சொன்ன பாருங்கள், இது வந்து எக்ஸிமா இதுக்கு முன்னால் பேசியிருக்கிறேன், உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்கின் டிசீஸ். அது வந்து எக்ஸ் அப்படி சொன்னா பாயிலுக்கு சொல்லுவாங்க, ஜியோன்னு சொன்னால் அவுட், பாயில் அவுட் அப்படி சொல்லி வர டிசீஸ் இது எக்ஸிமா. அப்படி சொன்னா நாரே ஃபார்சி அப்படி சொல்லி யுனானியில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த வந்து எக்ஸிமா வந்து வரதுக்கு காரணமே டாக்ஸிசிட்டி, ஹை லெவல் ஆஃப் டாக்ஸிசிட்டி. இதுக்கு முன்னால் பேசியிருக்கிறேன். அந்த டிசீஸ்க்கு நம்ம யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் 100% எக்ஸலண்ட் வந்து க்யூர் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ வந்து இந்த லெவலில் வந்து வர பாருங்கள், இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து பிஃபோர் ட்ரீட்மெண்ட் வந்தோம்னா பாருங்கள் கால் எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து சுத்தமாக உங்களுக்கு எக்ஸிமாவில் என்ன ஆகும்னா ட்ரை வந்து உங்களுக்கு வந்து எக்ஸிமா இருக்குது, வெட் எக்ஸிமா இருக்குது, 2 டைப் இருக்குது அதில். ஆனால் அது வந்து இது பாருங்கள், இது ட்ரை எக்ஸிமா உங்களுக்கு. அது வந்து அப்படியே சத்தையாக வெளில வரும் உங்களுக்கு, அந்த மாதிரி டிசீஸ் அது. அதே மாதிரி நம்ம க்யூர் பண்ணிட்ட அப்புறமா பாருங்கள் எக்ஸலண்ட் க்யூர் பண்ணியிருக்கோம் நம்ம. இது ஆஃப்டர் 6 months 1 year அப்படி டியூரேஷன் அக்கார்டிங் டு த பேஷண்ட் கண்டிஷன், எந்த லெவலில் அவங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்குது சொல்லி பார்த்து அந்த லெவலில் நம்ம மெடிசன் கொடுத்து திருப்பி க்யூர் பண்ணுறோம். ஆனால் அது அக்கார்டிங் டு த டியூரேஷன் எப்படி சொன்னோன்னா அவங்களுக்கு டிசீஸ் எவ்வளோ பாதிப்பு இருக்குது அதுக்கு ஏற்றபடி நம்ம ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் சொல்லுவோம் பேஷண்ட்டுக்கு. இதே மாதிரி இப்போ பார்க்கணும் சில பிக்சர்ஸ் இது பாருங்கள், இதுக்கு பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் எப்படி பாருங்கள். அந்த மாதிரி இந்த கால் கூட பார்க்கலாம். அந்த மாதிரி இப்போ வந்து இந்த எக்ஸிமா வந்து இது வந்து ரொம்ப பறந்துருக்குது. இந்தியாவில் வந்து நிறைய கேசஸ் இருக்குது. 100 இப்போ வந்து சென்சஸ் எடுக்க பார்க்க போனோம்னா 50 to 60% கேசஸ் எக்ஸிமா இருக்கலாம். ஸ்கின் டிசீஸில் சென்சஸ் எடுத்து வர ஓவரால் ஸ்கின் டிசீஸ் எடுத்து பார்க்கணுன்னா எக்ஸிமா கேசஸ் ஒரு 50% இருக்கும் நார்மலாக. அதே மாதிரி சூரியாசிஸ் இப்போ பார்க்கணுன்னா அதுவும் ஒரு டிசீஸ், ஸ்கின் டிசீஸ். அந்த கேசஸும் உங்களுக்கு ஒரு 40 to 50% சூரியாசிஸ் கேசஸ் இருக்கும். அதுவும் 100% நம்ம க்யூர் பண்ணி யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் க்யூர் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு வந்து நிறைய இப்போ விட்லிகோன்னு சொல்லுவாங்க, இல்லை அது சுஃபைத் தாகன்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் லியூகோட்ரமா இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒயிட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை பாருங்கள், ஒயிட் பேச்சஸ். இது பாருங்கள், இந்த ஒயிட் எல்லாம் வந்து உங்களுக்கு பிக்மெண்டேஷன், லாஸ் ஆஃப் பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம க்யூர் 100% யுனானியில் இருக்குது. அது வந்து எப்படி சொன்னோன்னா நம்ம மெடிசன் கொடுத்து எங்கே உங்களுக்கு அந்த பிக்மெண்டேஷன் பிளாக் திருப்பி வந்து ரீக்ரியேஷன் பண்ணுவோம். அந்த பிக்மெண்டேஷனு இன்டர்னல் அது எதனால இருந்தால் டீரேஜ்மெண்ட் ஆஃப் மெலானிங் பிக்மெண்ட், டீரேஜ்மெண்ட் ஆஃப் த மெலானின் உங்களுக்கு வந்து ஃப்ளக்மேட்டிக் கண்டென்ட் சொல்லுவாங்க. நம்ம யுனானி இந்த காரணம், அதுக்கு என்ன காரணம் அப்படி சொன்னோன்னா டீரேஞ்ச்மெண்ட் ஆகிடும் அப்படி சொல்லி காரணம் காமிக்கிறோம். அதே மாதிரி நம்ம காரணக்கு பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணால் 100% க்யூர் பண்ணியிருக்கிறோம். நிறைய கேசஸ் நம்ம பண்ணியிருக்கோம். சில பிக்சர்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் எக்ஸலண்ட் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட். ஆனால் இந்த டிசீஸுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும், உடனே இந்த பண்ண முடியாது, டியூரேஷன் கொஞ்சம் லாங்காக ஆகும். ஆனால் 100% க்யூர் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுற இதில் எப்படி சொன்னோன்னா அக்கார்டிங் டு த காஸ் ஆஃப் த டிசீஸ், உங்களுக்கு காரணக்கு ஏற்றபடி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் எக்ஸலண்ட் க்யூர் இருக்குது. நோ நீட் டு வரி அபவுட் இட். 100% நீங்கள் வந்து நம்பிக்கை வச்சுட்டு கான்ஃபிடென்ட் வச்சு மெடிசனை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய டிசீஸ் வந்து உடல் பருமன், ஒபேசிட்டி. இது வந்து ஒபேசிட்டி இந்தியாவில் வந்து அதிக லெவலில் பறந்துருக்குது. இப்போது எதனால இந்த ஒபேசிட்டி பறந்துருக்குது, எதனால வந்து இந்த ஒபேசிட்டி அதிகமாக வந்து இந்த ப்ராப்ளம் ஆகிருக்குது அப்படி சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். இந்த காரணம் என்ன, இது எப்படி வந்து நம்ம வந்து க்யூர் பண்ண முடியும், இது வந்து நார்மல் இதுக்கு வந்து உங்களுக்கு எந்த லெவலில் நம்ம வந்து கண்டிஷன் நார்மல் கண்டிஷன் கொண்டு வரலாம் அப்படி சொல்லி இது விளக்கம் நம்ம பார்ப்போம். இதில் ஒபேசிட்டி சொன்னோன்னா இந்த எக்ஸசிவ் அக்குமுலேஷன் ஆஃப் ஃபேட் in the adipose tissue
அண்ட் ஓவரால் வந்து பாடியில் வந்து அக்குமுலேட் ஆகினா அதுக்கு ஒரு பேர் ஒபேசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து வெயிட் வந்து 100 கிலோ இருக்குது, 100 kg இருக்குது. ஆனால் ஹைட்டு வந்து அதை வந்து அந்த 100 kgக்கு வந்து அவங்க எந்த லெவலுக்கு ஒபேசிட்டி அவங்களுக்கு இருக்குது அப்படி சொல்லி எப்படி கண்டுபிடிப்போம், எப்படி we are going to calculate அப்படி சொன்னோன்னா அவங்க ஹைட்டு பார்ப்போம். ஹைட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு 5.5, 5.6, 5.7 ஃபீட் எவ்வளோ லெவல் இருக்குது பார்த்துட்டு அந்த லெவலுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படி சொல்லி BMI சொல்லி ஒன்று இது இருக்குது, பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படி சொல்லியிருக்கு. அந்த BMIக்கு ஏற்றபடி நம்ம வந்து வெயிட் கரெக்டாக அந்த லெவலுக்கு இருக்கணும். அதுக்கு மேலே போயிடுச்சு சொன்னால் மாடரேட் ஒபேஸ், சிவியர் ஒபேஸ், வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி சொல்லி நம்ம கொடுப்போம் நார்மலாக. அது 25க்கு உள்ளே இருக்கணும் BMI. 25க்கு மேலே போனால் ஃபர்ஸ்ட் டிகிரி, 25 to 30, 30 to 40, 40 to 50. இதை வந்து 40 to 50 வந்து சிவியர் ஒபேஸு, 30 to 40 வந்து மாடரேட்லி ஒபேஸு. அதுக்கு முன்னாடி வந்து ப்ரீ ஒபேஸ் நம்ம கண்டிஷன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த கண்டிஷன் வந்து 3 கண்டிஷன் வந்து நம்ம ஒபேசிட்டியில் நான் வந்து அதிக லெவலில் வந்து பார்க்குறத வந்து இப்போதைக்கு இந்தியாவில் பார்க்க போனோன்னா மாடரேட்லி ஒபேஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வந்து அவங்க வந்து BMI வந்து 30 to 40 உள்ளே அந்த லெவலில் ரேஞ்சில் இருக்கும். அந்த லெவலில் இருக்கிறது மக்கள் வந்து இந்தியாவில் அதிக லெவலில் ஒபேசிட்டி இருக்குது. அது எப்படி சொன்னோன்னா எதனால் வந்து அந்த மாதிரி வர்றது அப்படி சொன்னோன்னா மேக்ஸிமமாக பார்க்க போனோன்னா இந்த ஃபுட் ஹேபிட்டு, ஃபுட் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது. ரெண்டாவது லேக் ஆஃப் எக்ஸசைஸ் சரியாக பண்ண மாட்டாங்க. உங்கள் இன்டேக் வந்து எவ்வளோ கேலரிஸ் இருக்குது, எந்த லெவலுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கப் ஆஃப் மில்கில் உங்களுக்கு இவ்வளோ கேலரிஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு 2 ஸ்வீட், இந்த 100 grams ஆஃப் ஸ்வீட்டில் இவ்வளோ கேலரிஸ் இருக்குது. அந்த கேலரிஸ் நீங்கள் எடுக்கிறீங்க, ஆனால் அவுட்புட் எவ்வளோ வருது உங்களுக்கு தெரியணும். அவுட்புட் உங்களுக்கு எவ்வளோ வருது, நீங்கள் இவ்வளோ கேலரிஸ் எடுத்தீங்க, அந்த எவ்வளோ கேலரிஸ்க்கு உங்களுக்கு அவுட்புட் எந்த லெவலுக்கு இருக்குது, எனர்ஜி உங்களுக்கு வந்து பேர்ன் எவ்வளோ, அந்த கேலரிஸ் பேர்ன் எந்த லெவலில் உங்களுக்கு பேர்ன் ஆகிருக்குது அப்படி சொல்லி. ஏன்னா இதுக்கு கேல்குலேஷன் எப்படி சொன்னோன்னா நார்மலாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து சிட்டிங் பொசிஷன் ஒரு 5 minutes நீங்கள் சிட்டிங் பொசிஷனில், ஸ்டாண்டிங் பொசிஷனில், ரன்னிங் பொசிஷனில், உங்களுக்கு ரன்னிங் பொசிஷனில் 5 minutes ரன் பண்ணனா இவ்வளோ கேலரிஸ் பேர்ன் ஆகும் அப்படி சொல்லி இருக்குது. 5 minutes நீங்கள் வந்து சிட்டிங் பொசிஷனில் இருந்தால் இவ்வளோ கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகும் அப்படி சொல்லி. அந்த மாதிரி எந்த லெவலில் நீங்கள் கேலரிஸ் பேர்ன் பண்ணுறீங்களோ, எந்த லெவலில் நீங்கள் வந்து இன்டேக் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றபடி தான் இருக்குது. இப்போ நீங்கள் எடுக்கிறது கேலரிஸ் அதிகம், பேர்ன் பண்ணுறது கேலரிஸ் ரொம்ப கம்மி அப்படி சொன்னா டெஃபினட்டாக ஒபேசிட்டி வரும் உங்களுக்கு. இப்போ மருந்து கொடுத்து நம்ம கம்மி பண்ணுறோம் நார்மலாக. எக்ஸலண்ட் கண்டிஷனில் வாட் we are going to give the medicine 100% நேச்சுரல் அண்ட் பியூர் மெடிசன், ஹர்பல் மெடிசன். யுனானி மெடிசன்னா ஹர்பல் மெடிசன் தான். அந்த மெடிசன் கொடுத்து நம்ம வந்து எவ்ரி ஒரு மாதத்துக்கு 2 கிலோ 3 கிலோ மேக்ஸிமம் 3 kgs நம்ம கம்மி பண்ணுறோம். ஆனால் அதிகம் கம்மி பண்ணால் கூட என்ன ஆகும் சொன்னால் உங்களுக்கு வந்து வீக்னஸ் வந்துடும் பாடியில். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கிராஜுவலாக ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போய் கம்மி பண்ணுவோம் நார்மலாக. அந்த லெவல் நம்ம கம்மி பண்ணுற டைமில் இப்போ வந்து ரொம்ப அதிகம் வந்து இப்போ எக்ஸசைஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து எந்த லெவலில் குறையும் அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஒரு 1 kg 2 kgs மேக்ஸிமம் அதில் கம்மி பண்ணலாம். ஆனால் அது ரொம்ப அதிகம் இருக்குது, 100 kg 120 kg அப்படி சொல்லி இருக்குது. நிறைய பேர் பேஷண்ட் வருவாங்க என்கிட்ட. அவங்களுக்கு எல்லாம் மெடிசன் கொடுத்து நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்த அப்புறமா அந்த கண்ட்ரோல் நீங்கள் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வீட் ஐட்டம்ஸில் அதிகமாக உங்களுக்கு வெயிட் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எக்ஸசிவ் ஃபேட் இருக்குது பொருளுங்க. நான் வெஜிடேரியனில் உங்களுக்கு லிவர், கிட்னி, அப்புறமா வந்து இப்போது பீஃபு, இது எல்லாம் வந்து அதிகமாக நீங்கள் ரெட் மீட் அதெல்லாம் எடுத்தீங்களா சொன்னால் அதில் ஃபேட் அதிகமாக இருக்குது. டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஃபேட் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்டர்னல் உங்களுக்கு வந்து ஃபேட் ஏறதுக்கு இது வர டைமில் என்ன ஆகும் அப்படி சொன்னோன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பொருள் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், இப்போ நிறைய வந்து ஃப்ரைட் ரைஸு, ஃப்ரைட் டைப் ஆஃப் இதெல்லாம் எடுப்பாங்க. அதிலே உங்களுக்கு எண்ணெய் இருந்தனா உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு ஃபேட் ஏறும். ஒரு நாளைக்கு வந்து 10 to 15 ml எண்ணெய் தான் நீங்கள் சாப்பிட்ணும். அவ்வளோதான் பேர்ன் பண்ண முடியும் உங்களுக்கு. நார்மலாக பார்க்க போனால் கேல்குலேஷனில் பார்க்க போனோன்னா 10 ml to 15 ml. இப்போ நம்ம சாப்பிட்றது பஜ்ஜி போண்டா எல்லாம் பார்க்க போனோன்னா 100 ml மேலே போகுது ஒரு நாளைக்கு. அந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஆனால் அது எல்லாம் என்ன ஆகும், போய் ஃபேட்டாக மாறி சேர்ந்துடும் உங்கள் உடம்புல, சேர்ந்துனே போகும். அப்புறமா கடைசியிலே உங்களுக்கு ஒபேசிட்டி. இதுதான் ரிசல்ட் உங்களுக்கு.
per day 2 kilometers you have to walk. நீங்கள் 2 கிலோமீட்டர் நடக்கணும். ஃபாஸ்ட் பிரிஸ்க் வாக், ஃபாஸ்ட்டாக நடக்கணும்னு சொன்னோம்னா நார்மல் நீங்கள் இப்போ வாக் போகக்கூடாது. நல்லா ஒரு ஃபாஸ்ட்டாக நடக்கணும். அதை 2 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் பழங்க போட்டுக்கணும். அது முடியல உங்களுக்கு இப்போ என்ன சார் என்ன பண்ண முடியும், அதெல்லாம் இன்றைக்கி இப்போ டைம் இல்லையா அப்படி சொன்னோன்னா ட்ரெட்மில் சொல்லி ஒரு மிஷின் வருது. அந்த மிஷினில் நீங்கள் 15 to 20 minutes இல்லாட்டி 25 minutes டெய்லி மார்னிங்கில் இல்லாட்டி ஈவினிங்கில் ரெண்டு டைமில் எதனா ஒரு டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு கோ ஃபார் த வாக் இன் த ட்ரெட்மில். ஒபேசிட்டி சொல்லி உங்களுக்கு வந்துச்சு சொன்னோன்னா எல்லா டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் பண்ணால் இருதய சம்பந்தப்பட்ட டிசீஸு, அதில் முக்கியமான டிசீஸ் ஒபேசிட்டியில் வரதுக்கு என்ன சொன்னோன்னா ஹார்ட் பிளாக். இப்போதைக்கு நிறைய கேசஸ் நம்ம பார்த்துருக்குறோம். ஹார்ட் பிளாக் கேசஸ்ன்னு சொன்னோன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணாங்க, இவங்களுக்கு எதுக்கு பண்ணாங்க, வாட் இஸ் த ரீசன் ஃபார் த பைபாஸ் சர்ஜரி, எதுக்கு பண்ணாங்க, பிகாஸ் ஆஃப் த இன்டர்னல் பிளாக் ஆஃப் த அவங்களுக்கு அந்த ஆர்ட்ரிஸில் வந்து பிளாக் ஆகிடும், ரத்தம் போகாது, ஹார்ட்டுக்கு ரத்தம் போகாது. அந்த நடுவில் வந்து உங்களுக்கு பிளாக் வந்துச்சுன்னா எதுனால பிளாக் வந்து பிளாக்னா உங்களுக்கு வேறு மாதிரி பிளாக் இல்லை, அதான் ஃபேட்டு தான் போய் அந்த ஆர்ட்ரிஸில் போய் சேர்ந்துனே போயிட்டு பிளாக்காக மாறிடும். இதான் வந்து அந்த ஃபேட்டு தான் நீங்கள் கம்மி பண்ணணும். அது எதனால ஃபேட் வருது, பிகாஸ் ஆஃப் த ஒபேசிட்டி. நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு அக்குமுலேட்டட் ஃபேட் நீங்கள் வந்து அந்த ஆர்ட்ரிஸில் போய் சேர்ந்து ஆரம்பிச்சிச்சோன்னா உங்களுக்கு அங்கே பிளாக்காக மாறிடும். அந்த பிளாக் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படி சொன்னால் ஃபர்தராக உங்களுக்கு சர்க்குலேஷன் உள்ளே போகாமல் உங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட்டு அப்புறமா வந்து உங்களுக்கு இந்த டெத்து வரைக்கும் போகுது. அந்த மாதிரி யூ ஹாவ் டு அவாய்ட் all the fatty contents and which is prone to the obesity. எது வந்து உங்களுக்கு obesity வழியாக கொண்டு போகிறாங்க அது எல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது வந்து இது பிபி வர்றது காரணமே என்ன சொன்னான்னா பிகாஸ் ஆஃப் ஆர்ட்ரிஸில் வந்து அந்த ஃபேட் அக்குமுலேட் ஆகிறதுனால உங்களுக்கு ப்ரெஷர் உங்களுக்கு ஹார்ட் பம்ப் பண்ணால் போகாது, அதனால பிபி ஏறிடும். இது காரணம். மூணாவது பார்க்க போனோன்னா நான் சொன்னேன் உங்களுக்கு டயபெட்டிஸ்க்கே வந்து லேக் ஆஃப் எக்ஸசைஸு இப்போதைக்கு ரிசர்ச்சில் வந்துருக்குது. டயபெட்டிஸ்க்கு வர்றதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ் அண்ட் லேக் ஆஃப் எக்ஸசைஸ்னால தான் உங்களுக்கு டயபெட்டிஸ் வருது. நம்பர் 1 மேஜர் ஃபேக்டர் டயபெட்டிஸ்க்கு என்ன சொன்னால் அப்டாமினல் ஃபேட், தொப்பை சொல்லுவாங்க பாருங்கள், தொப்பை வந்துச்சு அப்படி சொல்லுவாங்க. அது வந்தால் கன்ஃபார்மாக டயபெட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிலோ 32 உள்ளே வச்சுக்கணும் வெயிஸ்ட், உங்கள் வெயிஸ்ட் இது. அதுக்கு பிஃபோர் அபவ் 32 சொன்னால் டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த தொப்பை வந்துச்சுன்னு அர்த்தம். அந்த லெவலுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு 32 உள்ளே நீங்கள் வந்து உங்கள் வேஸ்ட் அளவு வச்சுக்கணும். அது உள்ளே நீங்கள் வயிறு உங்களுக்கு நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணி அந்த ஃபேட்டை கம்மி பண்ணி வச்சுக்கணும். ரெண்டாவது அந்த அப்டாமினல் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், தொப்பை வராமல் பார்த்துக்கோங்க, அக்குமுலேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஃபேட். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரிகாஷன்ஸ் ஒபேசிட்டியில். இதெல்லாம் வந்து யாருமே டாக்டர்ஸ் நார்மலாக சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா அப்படி இந்த மருந்து சாப்பிடாதான் இந்த மருந்து அப்படியெல்லாம் நம்ம யூனிவர்சிட்டி சிஸ்டம் மெடிசனில் கிடையாது. when we are going to concentrate on obesity we have to go for the root of the cause of the obesity. எதனால இந்த obesity வந்திருக்குது அதை காரணம் கண்டுபிடிச்சி அந்த காரணக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணனா 100% உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆகிடும். ஒரு அளவுக்கு நீங்கள் வைத்தியம் பார்த்து சரியாக பண்ணிட்ட அப்புறமா you have to go for your நார்மல் ரொட்டீன் லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் எப்படி மாற்றி கொண்டு போகணும் அப்படி சொல்லி இருக்குது. அந்த லெவலில் கொண்டு போனால் 100% உங்களுக்கு க்யூர் ஆகிடும். திஸ் இஸ் த ஆக்சுவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் த ஒபேசிட்டி. இதான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். Because this is the important things what you have to make the changes in your lifestyle. That is very important. இந்த மாதிரி நீங்கள் மாற்றங்கள் கொண்டு உங்கள் லைஃப் ஸ்டைலில் உங்களுக்கு உங்கள் உணவு கட்டுப்பாட்டில் நீங்கள் நார்மலாக நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த மாதிரி இது உங்கள் ஒபேசிட்டியும் உங்களுக்கு வராது. இந்த ஒபேசிட்டிக்கு நார்மலாக கண்ட்ரோல் பண்ணிட்டு பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வாழலாம்.